ஆஸ்திரியா சென்ற பிரதமர், நேருவை புகழ்ந்த அதிபர், கோபமான மோடி, என்ன நடந்தது? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். இந்த காணொலியை முழுவதுமா பாருங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு முறை பயணமாக முதல்ல ரஷ்யாவுக்கு போனாரு, ரெண்டாவது ஆஸ்திரியா நாட்டுக்கு போனார். ரஷ்யாவில் போகும்பொழுது பல்வேறு விஷயங்களை அவர் பேசினார். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அமைதியான செயல்பாடுகளுக்கு நாங்கள் வழிவகுப்போம். அதாவது ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ந்து அவர் பேசினார். குழந்தைகளை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொள்வது ஒரு சரியான செயல் இல்லை, அதனால நீங்க அமைதியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ரஷ்யா கிட்ட சொன்னார். அது மட்டும் இல்ல, இந்த போரை நிறுத்துவதற்கான வழிமுறைகளை நாங்க மேற்கொள்வோம் அப்படின்ட்டுலாம் சொன்னார். ஆனா இங்க என்ன எதிர்ப்பு கிளம்பிச்சு? இவ்வளவு சொல்ற பிரதமர் மோடி அவர்களே, ஏன் மணிப்பூர் குறித்து நீங்க பேச மாட்டீங்க? ஏன் மணிப்பூருக்கு போக மாட்டீங்க? இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது உங்களுக்கு எந்த விதமான பாவமும் ஏற்படலையா? இங்க நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நிறுத்துங்க, அதுக்கப்புறம் அங்க போய் நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு டாக் போயிட்டே இருந்துச்சு. இப்ப என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனை தொடர்ந்து போறார். ஆஸ்திரியாவுக்கு போகும் பொழுது அவரு போயிட்டு கலந்துக்கிற விழாவில் அந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நேரு அவர்களை புகழ்றாரு. நேரு அவர்கள் தான் ஆஸ்திரியா உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்ட்டு மோடி முன்னாடியே சொல்றாரு. அதுதான் இப்ப மோடிக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இதை ஜெய்ராம் ரமேஷ் சுட்டி காட்டி சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, 1950களில் ஆஸ்திரியா உருவாவதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர் நேரு அவர்கள். இதை யார் சொல்றா? ஆஸ்திரிய நாட்டு கல்வியலாளரான ஜான் ஸ்கோச்லர் அவரே சொல்லியிருக்காரு. அப்ப அதெல்லாம் தெரியாம இப்ப மோடி அவர்கள் போயிட்டு, நான் தான் இந்த நாட்டெல்லாம் வலுப்படுத்துறேன், நான் தான் நல்ல அதாவது உறவை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அது தப்பு. அதுக்கு முன்னாடி இந்த நாடு உருவாவதற்கு காரணமா இருந்தவர் யாரு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். 41 ஆண்டுகளுக்கு பின்பு மோடியினுடைய பயணம் என்பது ஆஸ்திரியா நாட்டில் அமைஞ்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மோடி அவர்கள் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய நேரு என்ன சொன்னாரு? நேரு ஒண்ணுமே இல்லை, நேருனுடைய ஆட்சி காலத்துலதான் எல்லாமே செயல்பாடு இருந்தது, அவங்களாம் என்ன பண்ணாங்க, அவர்கள் செய்த தவறால் தான் இந்தியா இந்த அளவுக்கு இருந்து கொண்டிருப்பது அப்படின்ட்டு சொன்னார்ல. ஆனா நேரு அவர்கள் தான் ஆஸ்திரியா உருவாவதற்கு காரணமே அப்படின்ட்டு அந்த நாட்டினுடைய அதிபரே சொல்லியிருக்காரு. அப்படின்னா கார்லஸ் நேகமர் அவர் தான் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கார். அவரே சொல்றார் நேரு தான் காரணம். அப்ப மோடிக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா நம்ம இந்தியாவில் போயிட்டு பிரதமர் நேரு அவர்களை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன், இங்க பார்த்தா நாடு உருவாவதற்கே அவர் தான் காரணம் அப்படின்ட்டு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. சரிங்களா? அங்க போயிட்டு சொல்றாரு, இந்தியா எல்லாராலும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற பேச்சு பேசினார். மோடி அவர்கள் பேசுனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லோராலும் உற்று நோக்கக்கூடிய நாடாக இந்தியா என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி எல்லோராலும் உற்று நோக்கக்கூடிய நாடாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறதாக இருந்தால், இந்த இந்தியா வளமடைஞ்ச நாடா இருந்தா, ஏன் இந்தியாவில இருந்து பல்வேறு நபர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு பிழைக்கணும்? ஏன் அங்க போயிட்டு வேலை செய்யணும்? இப்ப இந்தியாவில ஒரு சரியான கட்டமைப்புகள் இல்ல எங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை அப்படின்றதான போறாங்க. இப்ப நீங்க ஆஸ்திரியாவில போயிட்டு என்ன பண்றீங்க? இந்தியாவில இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்கள இல்ல மைக்ரேன் ஆகி வந்தவங்கள அவங்களோட சந்திச்சு உரையாற்றுறீங்க. ரஷ்யாவிலையும் அதான் பண்றீங்க. ஏன் அங்க போறாங்க மக்கள்? வேலை வாய்ப்பை தேடி தானே போறாங்க. வேற எதனா ஒரு காரணம் இருக்கா? எந்த ஒரு மக்களா இருக்கட்டும், அங்க போவதற்கான காரணம் என்னன்னா வேலை வாய்ப்பை தேடி. ஏன் அதை உங்க ஆட்சியில 10 ஆண்டு காலமா நீங்க செய்யவில்லை? சரி, மோடி அவர்கள் பதவியேற்று முதல் 5 ஆண்டு போறாருன்னா ஓகே, 2வது 5 ஆண்டு கூட சரி, 3வது தடவை போச்சு. 10 வருஷமா நீங்க ஆட்சியில இருக்கீங்க. 10 வருஷமா என்ன விதமான கட்டமைப்பு இங்க மேம்படுத்தினீங்க அப்படின்ற ஒரு கேள்வி மோடியை பார்த்து கேட்கணுமா இல்லையா? ரஷ்யா போனீங்கல்ல, ரஷ்யா எதற்காக போனீங்க? அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரஷ்யா எதற்காக போறீங்க? போயிட்டு இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் இல்ல ஒப்பந்தங்கள் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. மிக முக்கியமான ஒப்பந்தம் எரிசக்தி தொடர்பானது, அதுலயே எண்ணெய் தொடர்பானது. அதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இந்தியாவில் யாருக்கு கொடுக்குறாங்க? அவங்க இங்க இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் அதை யூஸ் பண்ணுதா? இங்க இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோலியம் யூஸ் பண்ணுதா? கிடையாது. எதான் அதானிக்கும் அம்பானிக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் அவருடைய ஒப்பந்தம். அப்ப ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இல்ல உங்களுடைய ஆதரவாளர்களுக்காக இல்ல உங்களுக்கு யாரு தேவைப்படாமோ அவங்களுக்காக போயிட்டு எல்லா ஒப்பந்தத்தையும் போட்டுட்டு நான் இந்தியாவுக்காக பண்றேன்னு சொன்னா அது எந்த வித நியாயமா இருக்கும்? ஏன் இந்தியாவில் எந்த விதமான வேற தொழிலதிபர்களே கிடையாதா? வர்த்தகம் செய்யறவர்களே கிடையாதா? வணிக வியாபாரிகளே கிடையாதா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ராணுவ தளவாடங்களை வாங்க போறேன் அப்படின்ட்டு சொல்றீங்க. உடனே சுப்பிரமணிய சாமி அவர்கள் இங்க எழுப்பிய குற்றச்சாட்டு என்ன? பிஜேபியை சார்ந்தவர், உங்கள் கட்சியை சார்ந்தவர்.
அவர் சொல்றாரு, அங்க போன காலாவதியான பல்வேறு விதமான உபகரணங்களை, முக்கியமான ராணுவ தளவாடங்களை அவர் இங்கே இறக்குமதி செய்வதற்கு கையெழுத்திட்டு விட்டு வந்துள்ளார். எந்த விதத்தில் நியாயமாப்படும்? வீணா பணத்தெல்லாம் கொண்டு வந்து இந்திய நாட்டினுடைய மக்கள் வரி பணத்துல நீங்க எழுதுவீங்களா? ஏங்க, நீங்க உக்ரைன் போறன்னு நிறுத்துங்க, தப்புன்னு சொல்ல. ஆனா உக்ரைன் அதிபரே என்ன சொல்றாரு? ரஷ்யா உக்ரைன் போற நீங்க நிறுத்த போறன்ட்டு, நிறுத்த போறோம்லாம் போல, அவர் சும்மா போயிட்டு வராரு. ஆனா உக்ரைன் அதிபர் என்ன சொல்றாரு? ரத்தக்கரை படிந்த கைகளை நீங்கள் குலுக்கி கொண்டிருக்கிறீர்கள், அவரோடு நீங்கள் கட்டி தழுவி கொண்டிருக்கிறீர்கள். இங்க இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போற நீங்க நிறுத்துவீங்க அப்படின்ட்டு நான் நினைச்சேன், ஆனா அவர்களோட நீங்க போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாரு. எதனால சொல்றாரு? உக்ரைன் போர் அதனால சொல்லல, இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. நீங்க போற அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை மீது, பள்ளிகள் மீது தாக்குதல் என்பது ஏற்படுகிறது. 37 பேர் இறந்திருக்காங்க அன்னைக்கு 107 பேர் மிக பெரிய அளவுல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 37 பேர் இறப்பு அப்படின்றதே, அதுவும் எப்படி சொல்றது, ஒரு தாக்குதல்கள்ல இருக்கிறது அப்படின்றது மிக கொடிய ஒரு செயல். இப்ப எப்படி நடக்குது? ஏன் நீங்க சொல்ல வேண்டியது தானே, ரஷ்யாவுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து போற நிறுத்துங்க, அது அப்பதான் நான் ரஷ்யாவுக்கு பயணப்படுவேன் அப்படின்னு சொன்னா உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கணும்ல. என்ன இந்திய பிரதமர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவங்களால சொல்ல முடியல? இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடு தானே, உறவு தேவைதான், ரஷ்யாவோட ஒரு நல்லிணக்கம் தேவைதான், அவர்களுக்கு இடையான பல்வேறு விதமான வணிக சம்பந்தமான ஒப்பந்தங்கள் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல அந்த மக்களுக்காக நீங்க என்ன செய்கிறீர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல. இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு நபர்கள் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அவங்களெல்லாம் விடுவீங்க அப்படின்ட்டு சொல்லலாம்ல புதின் கிட்ட. ஏன் அவங்களால சொல்ல முடியல? விடுவிச்சாதான் நான் வருவேன்னு சொல்லலாம்ல. அப்ப ஏன் இங்க இருந்து இந்தியாவிலிருந்து பல்வேறு நபர்கள் இங்க இருக்கக்கூடிய போர்களுக்கு போறாங்க? அது இஸ்ரேல் பாலஸ்தீன போரா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும், இந்திய நபர்கள் போயிருக்காங்க. ஏன்? வேலைவாய்ப்பின்மை. அவங்க கிட்ட இருந்து உங்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே. 2 கோடி பேருக்கு வேலை தரம் அப்படின்ட்டு 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வராரு. அதன் பின்பு எதனா ஒரு வேலையை பார்த்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏதாவது வேலை வாய்ப்பு உருவாக்குனாரா, இல்ல பெருக்குனாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. தொடர்ந்து வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார். எதுவுமே தப்புன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க நாங்கள நிலைமை, எந்த ஒரு நாட்டுக்கு மோடி அவர்கள் சென்று வந்திருந்தாலும் இந்தியாவில வந்து இறங்கும் பொழுது ஜேபி நட்டாவோ இல்ல வேற யாருன்னா மூத்த அமைச்சரோ போயிட்டு வரவேற்பாங்க. ஐயோ மோடி அவர்கள் போயிட்டு வந்திருக்காரு. முறையா வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளார். G7 மாநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துட்டாரு, அதை விடுங்க. இது ஒரு அரசு முறை பயணமா போயிட்டு வர்றாரு. போயிட்டு யாருமே வரவேற்கல. எந்த அளவுக்கு மோடியினுடைய நிலைமை பரிதாபமா போயிடுச்சு அப்படின்றத நம்ம உணரணும். மோடி எப்படி இப்படி ஆனாரு அப்படின்றத உணரணும். அங்க போயிட்டு என்ன பேசுறாரு ஆஸ்திரேலியாவில, அவரு பேசுனது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது புத்தரை கொண்டு வந்த நாடு இந்தியா அப்படின்ட்டு சொல்றாரு. புத்தர் என்ன சொன்னாரு? கொல்லாமை கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? இந்தியா முழுவதும் மதம் சம்பந்தமான வன்முறையை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க புத்தரை பத்தி பேசுறீங்க, நீங்க வன்முறையை பத்தி பேசுறீங்க, நீங்க இங்க அமைதியை பத்தி பேசுறீங்க. எந்த விதத்துல நியாயம்? அப்படி பேசுவராக இருந்தால் ஏன் அகமதாபாத்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கணும்? புத்தர் அதையா சொல்லி கொடுத்தாரு? புத்தர் அஹிம்சை தானே சொல்லி கொடுத்தாரு. காந்தி புத்தர் கிட்ட இருந்தா அஹிம்சை எடுக்கிறாரு, சரிங்களா? அப்ப காந்தியே பிடிக்காதவங்க நீங்க, அதனாலதான் கோட்சே வச்சு சுட்டு தள்ளீங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க புத்தரை பத்தி பேசுறீங்க, என்ன சொல்றீங்க? 650 மில்லியன் மக்கள் ஓட்டு போட்டுள்ளார்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான தேர்தலை நடத்தி முடித்து விட்டோம் அப்படின்ட்டு சொல்றீங்க. மிகப்பெரிய வெற்றிகரமான தேர்தல் சொன்னாலும் இன்னை வரைக்கும் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? EVM வேணாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். EVM தொடர்பான பல்வேறு விதமான விசாரணைகள் வரும்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இங்க EVM தேவையில்லைங்க, நீங்க வந்து விவிபேட் என்னங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பெருசா நான் வந்து அதை நடத்தி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த மக்கள் உங்களை நிராகரித்துள்ளார்கள், அதை நீங்க சொல்லல. என்னை யாருமே தேர்ந்தெடுக்கலைங்க, 240 சீட் தான் நான் பெற்றேன், நான் ஒரு மைனாரிட்டி, எல்லாரையும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு அடிப்படையில நான் இது நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே, நான் மெஜாரிட்டி எல்லாம் வரல அப்படின்ட்டு. அதை நீங்க சொல்ல மாட்டீங்களே. இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்ட மாட்டீங்களே. ஏன் வட மாநிலங்கள்ல எல்லா இடத்தையும் தேர்தல் நடத்தும்போது என்ன ஆச்சு? முஸ்லிம் நபர்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டது, அவங்களை ஓட்டு போட விடாம பண்ணீங்க. இதுதான் ஒரு சரியான தேர்தலா? எப்படி இந்த தேர்தல் நடந்துச்சு சொல்லுங்களேன் பாப்போம். இதை அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக உருவாக்கி கொண்டிருக்கிறது, வல்லரசாக உருவாக்குவோம். வல்லரசா உருவாக்குற மாதிரி தான் ஏங்க இங்க இருந்து பல பேர் வந்து குவைத்துல இப்ப தீ விபத்துல இறந்து போறாங்க இந்தியர்கள், சரிங்களா? அது ஒரு எதர்ச்சியா ஏற்பட்ட தீ விபத்து அப்படின்ட்டு வச்சுக்கீங்க. ஆனா ஏன் குவைத்துக்கு போறாங்க மக்கள்? அதிகப்படியானோர் வெளிநாட்டு செல்வதற்கான காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ஏன் குவைத்துக்கு போயிட்டு வேலை செய்யணும், இல்ல இங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல போயிட்டு வேலை செய்யணும் மக்கள்? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கடன் அந்த மாதிரி இருக்கு. இங்க வாழ்வாதாரத்திற்காக வழி இல்லை, கடன் வாங்கி கடனை அடைக்கணும்.
கடன் அடைக்கிறது என்கிட்ட காசு இல்லை, அப்ப நான் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செஞ்சு பரவாயில்ல, குடும்பத்தை பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, துன்பத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்து கொண்டு அங்க இருக்கிறார்கள். எல்லாருமே வேலை செய்யணும்னா எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இங்க இருந்து தன்னுடைய குடும்பத்தோடு செய்வது எப்படி? மகிழ்ச்சியாக இருந்து எங்கேயோ ஒரு நாட்டுல, கண்ணுக்கு தெரியாத நாட்டுல, யாரும் தெரியாதவர்கிட்ட ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வது எப்படி? அப்ப அந்த வாழ்க்கை எதுக்குதான்? அந்த வாழ்க்கை ஏன்டா வாழ்றான் அப்படின்ட்டு நினைக்க வைக்கிற அளவுக்கு உங்களுடைய ஆட்சி என்பது இருந்து கொண்டிருக்கு. நீங்க ஒரு சரியான தலைவராக இருந்தால் பல்வேறு விதமான தொழிற்சாலைகளையும் பல்வேறு விதமான திட்டங்களையும் கொண்டு வந்து நாட்டு மக்களை செழிக்க வைத்திருக்க வேண்டும். 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கீங்க, 10 வருஷமா என்ன பண்ணீங்க? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு? அதை நீங்க சொல்லணும்ல, ஏன் அந்த டேட்டா கொடுக்க மாட்டீங்க? வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கு, சரிங்களா? அதுவும் டிமானிஸ்ட்ரேஷன் டைம்ல ரொம்ப அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு. இன்னொன்னு சொல்றாரு மோடி அவர்கள், என்ன சொல்றாரு? 2047 சொல்றாரு அவரு. நான் இதுக்காக உழைக்கல, இந்தியா வல்லரசு ஆகிறதுக்காக 2047 ஆகும். இப்ப 2024 கதையை பேசுங்க, நீங்க 47 போறீங்க. இன்னும் எத்தனை வருஷங்க இருக்கிறதுக்கு? இன்னும் 22 வருஷம் இருக்குங்க. நீங்க அடுத்த வருஷம் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. 75 வயசு உங்களுக்கு ஆக போகுது பிஜேபி விட்டு. நீங்க 47 பத்தி ஏன் பேசுறீங்க? நீங்க ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி காலத்துல நீங்க என்னென்ன மாற்றங்களை, சீர்திருத்தங்களை கொண்டு வரீங்க அப்படின்றத ஒரு மக்களுக்கு முக்கியம். அதையும் பண்ண மாட்டீங்க. இப்ப நேரு அவர்கள் அதாவது உங்களுடைய இலக்கு 47 இருக்கலாம். இப்ப நான் செய்யற திட்டம் 47 விளைவை ஏற்படுத்தும் அப்படி இருக்கலாம். ஆனா 47 வரைக்கும் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? இந்தியாவினுடைய 5 பொருளாதார நாடுகள்ல இந்தியா வந்துருச்சு, 3வது இடத்தை எட்ட போகுது. அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்றீங்க? அதுக்கான முன்னெடுப்புகள் என்ன? எதுவுமே இல்லையே. நீங்க இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்க போய் பார்க்க மாட்டீங்க, மணிப்பூரை போய் பார்க்க மாட்டீங்க, ஹத்ராஸ்ல போய் பார்க்க மாட்டீங்க. ஆனா ராகுல் காந்தி எல்லா இடத்துக்கும் போறாரு. போயிட்டு மணிப்பூர் பக்கத்துல போயிட்டு பார்த்து கட்டி தழுவாரு. அந்த குழந்தை எடுத்து மடியில வச்சு குழஞ்சுறாரு. ஒரு பாட்டியம்மா அழுதுட்டே வராங்க, அவங்கள அரவணைக்கிறாரு, நான் இருக்கேன் அப்படின்ட்டு. அசாம்ல மிகப்பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்படுகிறது. காலையிலே அசாமுக்கு தான் போறாரு. வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மக்களை முகாம்களிலே போய் சந்திக்கிறாரு. அவருடைய குறைகளை நான் நாடாளுமன்றத்தில் போயிட்டு பேசுவேன்னு சொல்றாரு. அவர் பேசுவோன்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியுதுல, பத்திரிகைகள் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் எல்லாருக்கும் தெரியுது. அவரை பேச விடாததுக்கு முன்னாடியே நீங்க அவருக்கான நிவாரணத்தை செஞ்சுட்டா பிரச்சனையே இல்லையே. இப்ப எதிர்கட்சியில் ஒரு குற்றம் சாட்டு வைக்க போறாங்கப்பா, ஒரு நல்ல அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஓஹோ, அங்க பிரச்சனை இருக்கு, அங்க நம்மளுடைய ஆட்சி தான் இருக்கட்டும், பரவாயில்ல, இப்ப தெரிஞ்சு போச்சா, உடனடியா அங்க நிவாரணம், எல்லா விதமான நிவாரணத்தையும் மேம்படுத்துங்க, முகாம்கள் அமைங்க, என்னென்ன செயல் திட்டம் செயல்படுத்தப்படணும் அது எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவர் பேசி இப்ப 3 நாள் ஆகுது. ஏன் அவங்களால பண்ண முடியல? நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு கொஞ்சம் காலம் இருக்குல்ல. அப்ப எதையுமே செய்யாத ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? மோடியினுடைய ஆஸ்திரிய பயணம் என்பது காங்கிரசுக்கு கிடைத்துள்ள ஒரு வெற்றி. அந்த நாட்டினுடைய பிரதமரே நேருவை புகழ்ந்துள்ளார். நேருவை நீங்க என்னதான் இதுன்னு சொன்னாலும் அவரு மிக முக்கியமான இந்தியாவை வடிவமைத்தவரில் ஒரு பிதாமகனாக இருந்து கொண்டிருக்கார் அப்படின்றத மோடியால இல்ல, யாராலையுமே மறுக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, சரிங்களா? அப்ப மீண்டும் மீண்டும் காங்கிரஸை குறை சொல்றதை விட்டுட்டு இதற்கு மேலாச்சும் உங்களுடைய வேலையை பாருங்க அப்படின்றதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.